வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது ரூபாய் 15,516 கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. ஆம்புலன்ஸில் போகும் அதிமுக. எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததை எதிர்த்து போராட்டம். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். துரைமுருகன் அறிவிப்பு. ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யும் நாடுகள் மீது வரி விதிப்பது சரியான யோசனை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு அமைச்சர்கள், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து முதலீடுகளை ஈர்த்தது குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த பயணம் வெற்றி பயணமாக அமைந்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மொத்தமாக 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 17,613 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். இந்த பயணத்திற்காக சிறப்பாக ஒருங்கிணைந்த தொழில்துறை அமைச்சர் மற்றும் உறுதுணையாக இருந்த அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வார காலமாக ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன். மன நிறைவோடு நான் திரும்பி இருக்கிறேன். இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதிமுக செங்கோட்டை அவர்களின் பதவி பறிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பேசிக் கொண்டிருக்கும் போது அக்கப்போரான விஷயங்களை பற்றி பேச வேண்டாம் எனவும் முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறோம். இந்த அக்கப்பூர்வமான கேள்விதான் கேக்குறீங்களா? சார், தமிழர்களை சந்திச்சீங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டுல முதலீடு செய்யணுங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தீங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு சார்? அவங்களோட ஆர்வம் என்னவா இருக்கு? அளவு கடந்த ஆர்வமா இருக்கிறாங்க. அதான் சொன்ன ஏற்கனவே தெளிவா சொல்லி இருக்கிறேன். போட்டி போட்டுக்கிட்டு அவங்க முதலீடு செய்யறது தயாரா இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் அந்த நிலையை நேரடியா நாங்களே பார்த்தோம். நன்றி. முன்னதாக இந்த பயணம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணில் அடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தனை நாளும் தங்கள் சகோதரனாய் தன்னை கவனித்துக் கொண்ட தமிழ் புலம்பெயர் சமூகத்திற்கு அன்பை நன்றியாக செலுத்துவதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டிருந்தார். ஆம்புலன்ஸ்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனது கட்சியே விரைவில் ஆம்புலன்ஸில் அனுப்பும் நிலையை மக்கள் ஏற்படுத்துவார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 28.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அப்போது அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், கே.என். நேரு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்நிகழ்வில் பேசிய அவர், ஆம்புலன்ஸ்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனது கட்சியே விரைவில் ஆம்புலன்ஸில் அனுப்பும் நிலையை மக்கள் ஏற்படுத்துவார்கள் என்பது புரியவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சமீப காலமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது, அங்க வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நேபாளத்தில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி துப்பாக்கி சூடு நடத்தியதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். நேபாள அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஆகஸ்ட் 28 முதல் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்ய 7 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்த காலக்கெடு முடிவடைந்த போதும் மெட்டா, ஆல்பாபெட், எக்ஸ், ரெடிட் மற்றும் லிங்கிட்-இன் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் எதுவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை என்பதால் பதிவு செய்யப்படாத தளங்களுக்கு தடை விதிப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நேபாளத்தில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேபாள பிரதமர் KB சர்மா ஒளியரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக நேபாள பாராளுமன்றத்தில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மாண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக நேபாள பாராளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்மாண்டுவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 80 பேர் காயமடைந்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் செப்டம்பர் 9ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 9ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக கூட்டம் நடைபெறுவதாகவும், இக்கூட்டத்தில் திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா மீது அமெரிக்கா வரி விதித்தது சரிதான் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மீது அமெரிக்கா 50% வரிகளை விதித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் மிகப்பெரிய டீசல் சப்ளையராக இந்தியா மாறியுள்ளது. இந்நிலையில் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பை ஆதரித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசினார். இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்தது குறித்த கேள்விக்கு, ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது அமெரிக்கா வரி விதித்தது சரியான நடவடிக்கைதான் என கூறியுள்ளார். மேலும் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என நினைக்கும் நாடுகள் அவர்களுடன் வர்த்தகம் செய்வதை நிறுத்த வேண்டும் எனவும் உக்ரைன் அதிபர் கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். குல்காம் மாவட்டத்தில் உள்ள ஹுட்டர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் அளித்த தகவலின் பேரில் ராணுவ வீரர்கள் தலைமையில் காவல்துறை மற்றும் CRPF வீரர்கள் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்றது. இந்த துப்பாக்கி சூட்டில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில்
நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. இந்த படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த இந்த பாடல்கள் படத்திற்கு நல்ல வலு சேர்த்தன. இந்நிலையில் தனது பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியுள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் அவர் அளித்திருந்த மனுவில் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய பாடல்களை படத்தில் இருந்து நீக்கவும் 5 கோடி ரூபாய் இழப்பீடும் கோரப்பட்டது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாக கூறியதாகவும், ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பதை தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குட் பேட் அக்லி படத்தில் 3 பாடல்களையும் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மனு குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்தும் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறையில் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக இப்போட்டியானது நடத்தப்பட்டது. இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் அருகே உள்ள வஉசி கலையரங்கத்தை ஒட்டி 11 அடி உயரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வஉசி சிதம்பரனாரின் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முன்னிலையில் புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் சிலையை திறந்து வைத்தார். புதுக்கோட்டை டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுக்கோட்டை மகாராணி இன்னர்வீல் கிளப் சார்பில் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு கண் தானம் செய்வது குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 5 நாட்களாக விவசாயிகள் எடுத்து வந்த எள் மற்றும் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்ட போது முறையான பண பரிமாற்றம் இல்லை என கூறி விவசாய பொருட்களை திருப்பி எடுத்து செல்ல கூறியுள்ளனர். இந்நிலையில் தேங்கி கிடக்கும் விவசாயிகள் விளைபொருட்களை கொள்முதல் செய்து நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பின்பக்க கதவு வழியாக அவசரமாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் வெளியேறினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளார். அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக ஜான்குமார் கையில் எடுத்து வந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர் நோட்டுகளை தனது உதவியாளரிடம் கொடுத்துள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அமைச்சரின் உதவியாளரிடம் இருந்த அமெரிக்க டாலர் நோட்டுகளை திருடி சென்றுள்ளனர். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர் சேமநல நிதியை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், 3 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் இருப்பதை முறையான விசாரணையின்றி தீர்ப்புகளை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை பாலாற்றங்கரை அருகே அமைந்திருக்கக்கூடிய தென்னை பண்ணை அருகே காதல் ஜோடி தனிமையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கிவிட்டு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தை பொது வழியாக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக கடந்த 2007ஆம் ஆண்டு பட்டா பதிவு செய்து கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அப்பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. தற்போது அங்கு கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் ரமேஷின் சகோதரர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெகதீசன் ஆகியோர் பிரச்சனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆதியூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மனு கொடுத்தோம், மீறி இப்போ இந்த ரோடு இப்போ காவா எடுக்கிறதுக்கு வண்டி ஜேசி போகும்போது இங்கே இருக்கிறவங்க அதை நிறுத்திட்டாங்க. யாருன்னா 2 வீட்டுக்காரு, அவங்க அண்ணன் தம்பிங்களே தான் 2 வீட்டுக்காரு விற்றவரும் அவங்க கூட பிறந்தவங்களை வித்துட்டாங்க. நாங்கள் வித்தது அந்த பறந்து மட்டும்தான், அந்த 100 மீட்டருக்கு நாங்கள் விற்கலன்னு சொல்லிக்கிறாங்க. பிளாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இப்போ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துட்டோம். பேச்சுவார்த்தைன்னு போனாக்க தகாத வார்த்தைகளாக பேசி எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க. இதால் நாளைக்கு பெரிய இஷ்யூவாக பிரச்சனை ஆகும்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு காலையில் இது ரோட்டில் சாலை மறியல் போடலாம் அப்படின்னு எல்லாரையும் வர வச்சு இப்போ பேசி சாலை மறியல் போடலாம்னு உட்காந்துருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பிகேடி நகர் பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் புதர்மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகளும் சுற்றி திரிவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காவேரிப்பட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதில் காவேரிப்பட்டு பால் கூட்டுறவு சங்கத்தின் பால் உற்பத்தியாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும், 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான தணிக்கையை சரியான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காவேரிப்பட்டு பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்திலிருந்து நான் பால் உற்பத்தியாளர். நான் கடந்த 4 வருஷமாக பால் பட்டோடா வந்தாலும் போனஸு இன்சென்டிவ் இதெல்லாம் தந்துட்டு இருந்தாங்க. எதுவுமே வளர்றதில்ல சுத்தமாகவே. இப்போது 3 வருஷமாகவே கேட்டு லாஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 4500லேருந்து 5000 லிட்டர் வரையும் பால் வருது. திருப்பத்தூர் மாவட்டத்திலே நம்பர் 1 காவேரிப்பட்டு சொசைட்டி இருக்குது. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட மனு தரத்துக்கு வந்திருக்கோம். இதை நம்ம மாவட்ட கலெக்டர் சரி பார்த்து சீர் செய்யுமாறு நாங்கள் பணியோடு கேட்டுக்கிறோம். வேலூர் மாவட்டம் வளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் அதே பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி உள்ளார். இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் கஜேந்திரனை கைது செய்த மேல்பட்டி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 79,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் குறைந்து 9,970 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 79,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 137 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,37,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடைசி எச்சரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பணைய கைதிகள் வீடு திரும்ப வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர் எனவும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் அரசு என்னுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டது என கூறியுள்ள அவர், ஹமாஸ் அமைப்பும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துள்ளது. அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விளைவுகளை பற்றி ஹமாஸ் அமைப்புக்கு நான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். இது என்னுடைய கடைசி எச்சரிக்கை. மற்றொரு முறை எச்சரிக்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது ரூபாய் 15,516 கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. ஆம்புலன்ஸில் போகும் அதிமுக. எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததை எதிர்த்து போராட்டம். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். துரைமுருகன் அறிவிப்பு. ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யும் நாடுகள் மீது வரி விதிப்பது சரியான யோசனை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.